கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் நம்முடைய ஜெபங்களிலே நாம் நமக்காக ஜெபிக்காமல் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து பரிந்து பேசுவோமானால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் முற்றிலுமாய் வாய்க்க செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த 40 நாட்கள் ஜெபங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை குறித்து இந்த காலையிலே சிந்திப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் நாம் வாசித்தோமானால், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் செய் என்றால் செய்கிறான். சிந்தித்து பாருங்கள், ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர் அவனை சந்திப்பதற்கு அவன் வருகிறான். அவன் நோக்கம் எல்லாம் என்ன? எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, மற்றவருக்காக அல்ல, நான் என் வேலைக்காரனுக்காக நான் வருகிறேன். நாம் இந்த நாட்களில் இயேசுவிடத்தில் வருகிற ஒரு நோக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோமானால், இவர் ஒரு 100க்கு அதிபதி, அதிகாரம் படைத்தவன். அவருடைய அதிகாரத்தை குறித்து நாம் கீழ் வசனங்களை வாசிக்கிறோம். ஆனால் இவன் அதிகாரம் படைத்தவனாய் இருந்தாலும் இவன் ஆத்தும பாரம் உள்ளவன். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார் என்பதை உணர்வாயானால், எப்படிப்பட்ட நிலைமையிலும் உன் நோக்கம் எல்லாம் ஆத்தும பாரம் கொண்டதாக இருக்கும். ஆத்துமாக்களை விடுவித்து தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வருவது நம்முடைய வேலையாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைமுறிந்த மக்கள் எல்லாம் தேவனுக்காக வேலை செய்து தங்கள் ஜீவனை கூட இழந்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த கால வேளையில இந்த செய்தியை கேட்கிற நீ, மற்றவனுக்காக பரிந்து பேசுகிற உள்ளம் உனக்கு இருக்கிறதா? ஆத்தும பாரம் உள்ளவனாக இருக்கிறாயா? நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை என்று நாம் இருக்காதபடிக்கு நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருப்போமானால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த சம்பவத்தை குறித்து பார்ப்போமானால், ஆண்டவரிடத்திலே வந்து, ஐயா, என் வேலைக்காரனை சுகமாக்கும்படி நீங்கள் செபியுங்கள் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னார், நான் வருகிறேன். ஆனால் அவனோ சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் வருவதை காட்டும் உடைய வார்த்தை மேலானது என்று சொல்லுகிறான். அப்படியான அர்த்தம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர்தான் வார்த்தை, வார்த்தை தான் நீர். நானும் நீங்களும் இந்த வார்த்தையை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர வேண்டுமானால் என் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். என் வீட்டிலே உமக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆகவே அவன் சொன்னான், நான் யாரையெல்லாம் ஏமாற்றினேனோ அதையெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொன்னான். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஆகவேதான் அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர்தான் வார்த்தை, நீர்தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவாக இருக்கிற என்று சொல்லி அவன் அறிந்து, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான். இன்றைக்கு உன் விசுவாசம் என்ன? உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனுபவம் என்ன? அவன் சொன்ன, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், பாத்திரவான் அல்ல, ஆனால் உம்முடைய வார்த்தையை சொல்லும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில அதிசயங்கள் நடக்கும்.
தேவனுடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு. ஆகவேதான் நாம் பார்த்தோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்பு வைக்கிறார். இந்த காலவெளியுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் கேட்டார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை, இப்படிப்பட்ட ரட்சிப்பை, இப்படிப்பட்ட நம்பிக்கை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு வல்லை மொழிமதை அறிந்திருக்கிறாயா? அதிகாலை எழுந்து தேவனுடைய வார்த்தையை நீ வாசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில சகலத்தின் நன்மையாய் திருப்புகிறவர் கர்த்தர், உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகவேதான் என் வசனத்தை அனுப்பி உன்னை நான் குணமாக்குவேன். அவன் வார்த்தை சொன்னான், ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன். அவன் தன்னை தாழ்த்தினான். தாழ்மையுள்ளவர்களிடத்திலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற உனக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நூற்றுக்கதிவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கினார். இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான யூடியூப் நேயர்களே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை வாசிங்கள். இந்த வார்த்தை வல்லமுடையது, ஜீவனுடையது. இதுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவை, இன்றைக்கு நீரப்பா இந்த நூற்றுக்கு அதிபதியின் குடும்பத்திலே செய்த அற்புதத்தை எங்கள் குடும்பங்களில் செய்யும். உங்கள் வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையிலே சகலம் நன்மையாய் மாறும். கர்த்தாவை நீ செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரோடும் இருப்பாராக, ஆமென்.